இவ்வளவு நாளாக இழிகுலத்தோ தேர்வாகன் பிள்ளை சுதர்பன் வைக்கும்படியானவன் ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி கம்மான ஜாதி ஆனா இன்றைய தினத்தில் புரியதனுடைய ஆழ்கரைக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு ரத சாரதி உனக்கு செய்ய வந்திருக்கின்றேன். ரதத்தில் அமர்வாய். அந்த புறவி என் இளகுலத்தார் கர்ணனை இன்னும் காணும். சல்லியம் கூட தேர் ஓட்டிட்டு வர்றதா செய்தி கிடைக்குது. சீந்தி பழம் இதோ அர்ஜுனன் இருக்கின்றான். நேர்முகமாக அவனுடைய நாஞ்சிக்கும் நாவுக்கும் நீ குறியிட்டு பானத்தை எடுக்க வேண்டும். காண்டவனத்தை அர்ஜுனன் இருக்கின்ற போது அந்த காண்டவனத்தில் தப்பித்து வந்த நாகத்தை, ஆமா நாக சர்ப்பத்தை நான் நித்தம் களபால் கொடுத்து வளர்த்து வந்தேன். சரி, என்னை கருணா எனக்கு அவயம் என்று வந்தது, தஞ்சம் என்று என் இடத்தில் வந்தது. உண்மைதான். அதை நான் எடுத்து வளர்த்து வந்தேன். சரி, என்றா இருந்தாலும் ஆமா அந்த அர்ஜுனுடைய சிரசை அறுப்பேன் என்று சபதம் இருக்கிறது என்னிடத்திலே. நீங்க என்ன சொல்றீங்க? நாவுக்கும் நாஞ்சிக்கும் குறியிட்டு அன்பை தைக்க வேண்டும். ஆமா, நான் என்னதான் சாலையில தாழ்த்தப்பட்டோம்னு நினைச்சாலும் நீங்க இப்ப எனக்கு நீங்க ரதம் ஓட்டி. ஓஹோ, நீ என்ன வேலைக்கு வந்து அந்த வேலை செய்யணும். நீங்க எனக்கு நீ ரதம் ஓட்டி எனக்கு, அதனால எனக்கு சேனாதிபட்ட மயா யுத்தத்துல எனக்கு சேனாதிபட்ட கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைய நான் கேட்டா அப்ப எனக்கு என்ன அர்த்தம்? பதவிக்கு என்ன அர்த்தம்? என் வார்த்தை எப்பொழுது நீ தட்டி பேசுகிறாயோ நாவுக்கும் நாஞ்சிக்கும் குறிவைத்து அன்பை விடுவேன் என்று தெரிவித்தேன். உனக்கு வந்த வேலை என்ன? ரதசாரதி மட்டும் செய்ய சொன்ன. மாமா, நீ ரதத்தை மட்டும் தான் ஓட்டணும். சண்டை செய்யறது என்னுடைய கடமை. என் வார்த்தை கேளாத உனக்கு நான் ரதசாரதி செய்வது அல்ல. படுவாவி சண்டாளன் குறைந்த திரைப்பட புயல் கர்ணனை காணுமே மாமா. மாமா, என்ன குருச்சேத்திரத்தை கொண்டு வந்து என் அனாஜார விட்டு சென்று விட்டான். என்னோடு வந்த சல்லியன் போகட்டும். என் விதி எப்படி இருக்கோ அது நன்றாக நடக்கும். எது நடக்குமோ நன்றாக நடக்கும், எது நடக்காது நடக்காது. ஆகட்டும். மகாராஜரே, இல்லை தஞ்சம் என்று நீ வந்தாய். உன்னை எடுத்து நால்வரை வளர்த்து நித்தம் கடமை கொடுத்து வளர்த்தேன். ஆமா, இன்னைக்கு நீ செலுத்தவனை நன்றிக்கான இன்னைக்குத்தான் நன்றிக்கான செலுத்த வேண்டும். எனக்கு நேர காலம் சரியாக அமைந்து விட்டது. அந்த நான் உன்னை பால் கொடுத்து வளர்த்ததுக்கு பழி நினைக்காமல் உண்மையாகவே என்னுடைய எதிரி என்று சொல்லக்கூடிய காண்டிமன் எதிரி பொட்ட ஆணுமில்ல பொண்ணுமில்ல பொட்ட பேடி 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 அவன் சிரசுக்கு நேரா குறிவைத்து அவன் சிரசுக்கு நேரா குறிவைத்து உன்னை அனுப்புகிறேன்.
அவன் சிறசை கொழுது என் கரத்திலே கொண்டு வா. ஆஹா. போயிட்டு வா. இதுவே சமயம் என்றால் நாகபாரம். இதுவே சமயம் என்றால் பாபா நாக வருகுதே பாம்புடா ராஜா சாமி கண்ணனுடைய கையில் இருக்கக்கூடிய நாகபானமாகப்பட்டது உன்னை தேடிக்கொண்டு வருகின்றது. மாமா அண்ணாதராதனே வாயை திறந்து கொண்டு வருகிறேன் உயிர் வருகின்றது. யார் ஒன்றுக்கு மஞ்சாதே. கொட்டையும் கடிக்காம விடாது இன்னைக்கு. இதுவே சமயம் என்றால் நாகபாரம். இதுவே நாகம் என்றால் நாகபாரம். ஓ, சிரத்தை கொண்டு வந்து புதுமை என்ன நயந்திரா அப்பா நயந்திரா மகாராஜனே, நீண்ட நாள் சபலம் எனக்கு நிறைவேறிட்டது. உன்னை நான் குருசத்திர பிரபுக்களே ஆ, உன்னை அனுப்பி வைத்தேன் அல்லவா? ஆ. அகில சிரசை கொண்டு வந்து விட்டாயா? இதோ சிரத்தை கொண்டு வந்து நீ வேற டக்கு டக்குன்னு மூடிய ஏய் ஏய் நாகேந்திரா ஏய் பழியார நாகமே அரசரே, இது சிரமா சிரமா இது அவருடைய மணிமகுடம் மணிமகுடம் ஐயா, இது சிரம் கிடையாது. சிரம் கிடையாது. உன பால் ஊத்தி நீ பாரு. செய்த நன்றி எனக்கு இதுதானா? இதுதானா? ஐயா, மகாராஜனே, சீ இன்னும் ஒரு முறை இருவருக்கு என்னை பால் அனுப்பினால், இன்னும் ஒரு முறை அனுப்பினால் அவனுடைய சிரத்தோடு வருகிறேன். ஏய் நாகேந்திரா ஆ, நான் ஒரு கணக்கு பிறகு ஆ, ஒரு கணக்கு பிறகு நான் மறுகணை இடுவதே என்னுடைய இஷ்டம் கிடையாது. நான் ஏற்கனவே சத்தியம் செய்கிறேன். ஒரு கணக்கு பிறகு நான் மறுகணை இட மாட்டேன். அப்படி என்று சத்தியம் செய்திருக்கிறேன். தாயாகி குந்தாதேவி இடத்தில் சத்தியம் செய்கிறேன். அதனால ஆனா ஒரு கணக்கு பிறகு நான் மறுகணை இட மாட்டேன். எப்பொழுது உன்னுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்படாமல் அன்றைய சிரத்தை அறுக்கவில்லையோ, ஆமா. நான் இன்றோடு நான் உயிர் வாழ்வது அல்ல. படத்தை இருத்தி தேர் சபை சபா. ஆனா என்ன என்னோடு வந்த ஆனால் என்னோடு வந்த சனியிடம் என்னை விட்டு விட்டு சென்று விட்டான். ஆமா, நான் மலையால் நம்பியிருந்தேன். ஆமா, நான் மலையால் நம்பியிருந்தேன் நாகேந்திரனை. ஆமா. இந்த நாகேந்திரன் அகில சிரசேனை கொண்டு வர என்று சத்தியம் செய்து ஆமா, சபதமிட்டு ஆமா. என்னை மறிகணையிடுங்க. ஒரு கணை தவறிவிட்டது. என்னை மறிகணையிடுங்கள் கடமாலையில் தெரிவித்தது. ஒரு கணைக்கு பிறகு மறுகணையிடம் தெரிவித்து விட்டேன். நாகேந்திரன் என் தேர்தட்டிலே படத்தை அடித்து உயிரை வெளித்து விட்டது. நான் இருப்பது இப்ப நான் வீரபாண்டியன் நிற்கின்றேன். நான் ரதமாவது வந்து கொண்டிருக்கும் போது என் ரதமாவது என் ரத சக்கரமாவது ஆமா, இந்த பூமியை அமர்ந்து விட்டது. பள்ளத்தில் அமர்ந்து விட்டது. பள்ளத்தில் அமர்ந்து விட்டது. ஆமா. என் தோல் கொடுத்து ஆ, அந்த சக்கரத்தை நான் நிமிர்த்தி தூக்கி அவன் அறியாமலே சென்று
அவனை நான் வென்று வருகிறேன். அர்ஜுனனை வென்று வருகிறேன். அத்தா, மாமா பார்த்தாயா? எங்க மாமா பாபு? அரவமாகப்பட்டது சீறி வருகின்ற பொழுது ஆமா என்னுடைய பெருமையினால் இந்த பூமியை அழித்தினேன். சரி அழித்தியுடைய நாள் அங்கலமாகப்பட்டது, ரதமாகப்பட்டது, கீழே சுவடு இறங்கி விட்டது. சரி ஆயினால் கண்ணனுடைய நாகமாகப்பட்டது உன்னுடைய சுகாரத்தின முடிய மட்டும் கொய்து கொண்டு சென்று விட்டது. இல்லாத விட்டால் அச்சுள்ள காணுன்னு போய் சொல்லிருக்கியா? உன்னுடைய சுகமாகப்பட்டது அருள் பவுடர் குடிக்கிறதே நான் செத்துற கூடாது. கொடி கால்ல தனகீன பாரு முந்தன் கண்ணாலே அதான் தனஜெயனே பாரு முந்தன் கண்ணாலே அதான் தவபல தமந்தித்த கண்ணனுக்கு காலகட்ட பரசுராமன் சாபத்தாலே காலகட்ட பரசுராமன் சாபத்தாலே அவன் கரதனில் ஆயுதங்கள் இல்லாமத்தான் அங்க வானமிட்ட வானரம் போல் விழித்து நிற்கும், வானமிட்ட வானரம் போல் விழித்து நிற்கும் பகையரை பார்த்து ரணகளத்தில் கர்ணன் உயிர் போக செய்வார். அண்ணா, ஏற்கனவே பரசுராமனுடைய சாபமாகப்பட்டது கர்ணனுக்கு நிராயுத பாணியாக இருக்கின்றார். இப்பொழுது உன்னுடைய தருணத்தில் காண்டிபத்தை எடுத்து பானபரியோகம் செய்வாய். பேக் சவுண்ட் பேக் சவுண்ட்லாம் இல்ல. போடு. நாகேந்திரன் வந்ததை மாமார் வைகுந்த வாசலுக்கு கண்ணமூர்த்தி தடுத்து விட்டார். பாம்பு போய் சொன்னது நான் பார்த்தேன், எங்கேயுமே காணும் பாண்டவன். அகிந்திரா, ஒரு கணை தவிர மறுக்கணை விடக்கூடாது என்று என் தாயாராய் கொண்டு அதை விடுக்கிறேன். நேற்று நள்ளிரவில் நான் சத்தியம் பண்ணிட்டேன், நான் 2வது முறை ஒன்று அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார். பரசுராமர் கொடுத்த சாபத்தால் கையில் ஆயுதம் கிடையாது, அவன் தனியாக நிற்கிறான். என் பாசுபாத கணையை உடனடியாக எடுத்து அவன் உயிர் துடிதுடிக்க போக செய்கிறேன். அம்மா ஏ மாமா போடு போடு. என்னடா முடிக்கிற கொண்டு வர முடியாமா? முடிப்பட்ட துரியனுக்கு கெச்சகம் பாடிய உடனே ஒரு தெரிய அறிவறிப்போ படி வாங்கி சோறு இன்னும் பரவல மகனே பரடவன பறிக்கணிப்பேன். அடியக்க மரம் போல விழுந்திட ஒன்றை பதுவலை கணியடித்தேன். அந்த இழுவனத்தானாகிய கர்ணமே என் பாசமான கடையை போட்டு விட்டேன். அவன் உயிர் பயிற்சா இருக்குதா? டேய், நீ விட்ட பானத்தினால் அவன் நீ விட்ட பானமாகப்பட்டது ஒரு பானம் மட்டும்தான் அவன் இதயத்தில் பாய்ந்திருக்கின்றது. மற்ற பானங்கள் அனைத்துமே அவனுடைய பூமாலையாக விழுந்து தோளில் தொங்குகின்றது. ஏனென்றால் கண் எப்படி இருக்குமோ அது மாதிரி தொலைக்கிற பானம் அந்த பானம். ஆமா, ஒரு பானம் தான் போட்டது, பைக்கெல்லாம் மலரை கொட்டுதா. மீதி அனைத்துமே மலராக பூமாலையா அவன் தோளில் இருக்கின்றது. உயிர் போகல கிடையாது. அவன் சாவல. ஏனென்றால் சாவலையா? கிடையாது. ஏனென்றால் அவன் இளமை முதல் இதுவரையில் செய்த தர்மமாகப்பட்டது அந்த ஆத்மாவை பெரிய விடாமல் படிக்கு தடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஓ தர்மமா? ஆமா, தர்மமாகப்பட்டது விடாமல் இருக்கின்றது. ஆமா, சரி மாமா, அப்படி இருக்க கொஞ்ச நேரம் அப்படியே இரு. இங்க கொஞ்சம் தாகமா இருக்கின்றது, போய் தண்ணி சாப்பிட்டு வரேன். தண்ணி வரட்டுமா? எந்த தண்ணி? ஒரு தண்ணி. மாமா 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 நான் பூட்டு வரப்பா. பூட்டு வரல, சாவி வேணாம். பூட்டு வேணாம், ஒரு சாவி வேணாம். போ போடுற குடி. கண்ணி குடிச்சான். ஆமா, கண்ணனுக்கோ தர்மமாகப்பட்டது உயிரை விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அவன் உயிரினதை விடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆமா, இளமை முதல் இதுவரை செய்த
தர்மத்தை வாங்கினால் ஆமா. அதன் பிறகுதான் அவனுடைய உயிர் ஆத்மாவாகப்பட்டது பிரியும். பிரியும். அதனால் இந்த உருவத்தோடு செல்லக்கூடாது. செல்லக்கூடாது. இந்த உருவத்தை மாற்றி மாற்றி ஒரு ஏழை பிராமணனாக சென்று அவனிடத்திலேயே தர்மங்களை வாங்க வேண்டும். யாசகமாக பெற வேண்டும். ஆமா. அவன் செஞ்ச தர்மத்தெல்லாம் யாசகமாக பெற வேண்டும். ஆமா. வாங்க வாமா. நான் ஏழை பிராமணர் என்றேன். இங்கே ஐயா நான் அத்ராபுரத்தில் சென்று கேட்கின்ற போது கேட்கின்ற பொழுது கேட்ட பொருள்களை கொடுப்பதாக கேள்விப்பட்டேன். ஆமா. அங்கு தேசாதிபதியாக கர்ணன் அங்கு அத்ராபுரத்தில் தேடி பார்த்துவிட்டு ஆமா குருசேத்திரத்தில் இருக்கிறார் என்று வந்தேன். கர்ணன் இங்கே படுகளத்தில் இருக்கின்றார் என்று பார்த்தாயா? பார்த்தேன். அவர் அங்க சாய்ந்து கொண்டிருக்கின்றார். பெரிய தீபம் எரிகின்றது. அதுதான் கர்ண மகாராஜா. ஆமா. அப்படியா? ஐயா கர்ண மகாராஜனே. அப்பா யாரப்பா நீ? நான் காசியில் இருந்து வந்தேன் கண்ணனை தேடி ஐயா காட்டில் இருந்து வந்தேன் இந்த கர்ணனை தேடியானும். காசியில் இருந்து வந்தேன் கண்ணனை தேடியானும். இந்த தேசத்தில் கண்ணன் அவர் திறவையை கொடுப்பார் என்று ஆசையாடு வந்தேன். ஐயா ஆசையாடு வந்தேன் அங்க அரும்பசியால் நினைத்து ராஜானே கண்டதேர்கள் நாவில் உரைத்துக்கிற யாரப்பா ரதத்தில்? ஐயா யாரையா நீங்க? நான் தான் காசி பிராமணன், ஏழை பிராமணன். எதற்காக என்ன செய்வீர்கள்? கேட்ட பொருளை கொடுப்பார் என்று நான் காசியில் இருந்து அத்ராபுரம் வந்தேன். அத்ராபுரத்தில் உள்ளவர்கள் குருசேத்திர பூமியில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு குருசேத்திரத்தில் வந்து பார்க்கின்ற போது நீங்கள் உங்கள் மீது பானபரியோகம் ஏவி இப்படியெல்லாம் இருக்கின்றீர்களே. உயிர் பிரிவு தருவாய் இருக்கின்றேன். ஆமா. அதனால் இடத்திலே தர்மம் இயக்க வந்திருக்கிறாய். ஆமா ஐயா. ஐயா நான் இளமே முதல் இது நாள் வரை நான் முதன்மை வரை வேண்டிய தரதரிமத்தை வாரி வழங்கினேன். நான் வழங்கினேன். ஆனால் இப்ப என் எதிரெண்டு செல்லக்கூடிய கனிமனை கடைபெற்று நான் உயிர் பிரிவு தருவாயில் நான் இருக்கின்றேன். என்னிடம் தர்மம் என்று வந்து கேட்கிறீர்கள். உங்களுக்கு நான் இல்லை என்று சொல்லவும் எல்லாம் ஆய்வு வராது. உங்களை சொல்ல வராது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன தெரியும் என்றால் வீட்டு தங்க மணி மகுடம் விலை மதியாத
தங்க மணிமகுடம் இருக்கிறது. அதை பெற்று செல்லுங்கள், தானமாக பெற்று செல்லுங்கள். கர்ண மகாராஜனே, ஆ, நீ கோடி பெண் கொடுத்திட்டாலும் பொருள் இல்லாது, கோடி பெண் கொடுத்திட்டாலும் பொருள் இல்லாது, பற்றவரை கேளுமிப்ப என் மொழியை, கேளுமை என் மொழியை. அந்த வாடி வரும் மாநிலர்கள் யாவருக்கும், நீ வாடி வரும் மாநிலர்கள் யாவருக்கும் அந்த வண்ணமுடன் நீ கொடுத்த தர்மம் தந்தார். வண்ணமுடன் நீ கொடுத்த தர்மம் தந்தார். ஐயா கூடி அந்த மனைவியுடன் வீடு சேர்ந்து, ஐயா கூடி அந்த மனைவியுடன் வீடு சேர்ந்து நான் பெற்றவர காலை கடல் கடித்திடுவே, காலை கடல் கழித்திடுவே. சுவாமி, ஆகினால் உங்களிடத்தில் யாதும் கிடையாது. 9 ரவணத்தினத்தால் இழைக்கப்பட்ட மணிமகுடம் இருக்கின்றது, அங்கத்தில் இருக்கக்கூடிய ஆடை பொருள் இருக்கின்றது. இதை தவிர எனக்கு எந்த இதுவும் அப்படி என்று சொல்லுகிறீர்கள். ஆகினால் இப்பொழுது என்னவென்றால், எனக்கு அது கொடுத்தால் ஆதி ஆனந்தமாக ஆகாது. ஆகினால் நீ இளமை முதல் இதுவரையில் செய்த தானா தர்மங்களை கொடுத்தாயானால் அதை எடுத்துக்கொண்டு நான் ஜீவனங்கள் செய்து கொள்கிறேன். சுவாமி அந்தனரே, சரி. ஆனால் என்னுடைய ஆடை ஆவரணம், என் தங்க மணிமகுடம், என் மார்பதகம் அனைத்தையுமே நான் தருகிறேன் தெரிவிக்கின்ற போது இது எல்லாம் எனக்கு வேண்டாம். நீ இளமை முதல் முதுமை வரை செய்த தான தர்மத்தை எனக்கு தாரவாத்து கொடுவீங்க கேட்கிறீர்களே, நீங்க யாரு சாமி? ஆனால் நான் கேட்டு இல்லை என்று சொல்ல மாட்டேன். என் நாவு வராது. நான் செய்த தர்மத்தை தாரவாற்றி கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லையே. தண்ணீர் என்று சொல்லுகிறாய். எல்லாம் தண்ணீரும் இருந்தால் தர்மத்தை சொல்லிருக்கிறார். கண்ணா, அந்த எண்ணீருக்கு எண்ணீடத்தில் என்னிடத்தில் எங்கே ஜலம் இருக்கிறது? நான் எப்படி நிலையை, நான் என்ன நிலையில் இருக்கின்றேன்? என்னிடத்தில் எங்கே சுவாமி ஜலம் இருக்கிறது? எங்கே ஜலம் இருக்கிறது என்றால் அத்தனை விட்ட பானமாகப்பட்டது உன்னுடைய மார்பிலே பட்டு உன்னுடைய உதரமாகப்பட்டது சாய்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரத்தத்தை பிடித்து இந்த எல்லையும் அதையும் கலந்து என் கையில் தார வார்த்தாயானால் அந்த ஜலம், அந்த தர்மமாகப்பட்டது எனக்கு வந்துவிடும். அப்படியா? அப்படியே ஆகட்டும். கொடை போல நீ கட்டி குறுகிய வருகிறி போய் போது வாங்கி செல்விப்பாங்க. இப்பொழுது கர்ணனிடத்திலேயே அனைத்து பெற்றுக் கொண்டாகிவிட்டது. இப்பொழுது உன்னுடைய காண்டிபத்தை எடுத்து அவன் மீது பானபரயோகம் செய். தர்மலாம் வாங்கிட்டீங்களா? அவன் இல்ல நானா இல்ல நீ சொன்னா இல்ல, அவன் உயிர் தப்பிச்சு பிச்சு சொல்றாரு. ஆமா இது சத்ரு கையில நான் ஆதி நாராயணமூர்த்தி வந்தேன்.
மர்மங்கள் அறிய வேண்டி உன் மர்மங்கள் அறிய வேண்டி நான் மங்கையருடனே கூடி ஐயா மருமக்கள் அறிய வேண்டி கர்ணா கர்ணா நான் செங்கருடனே அறி வந்தேன் நான் செங்கருடனே அறி வந்தேன் அங்க தேவை நான் தந்ததற்கு ஐயா செங்கருடன் ஏறி வந்தேன் உமக்கு சேவை நான் தருவதற்கு கொஞ்சமாய் பாதமளிப்ப பகுவாய் கொண்டுதானே சுவாமி நினைப்பார் நன்றாக உன் கலப்பை தீர்த்திருக்கு என்னப்பா சுவாமி இதனால வரை பஞ்சமூர்த்திக்காக என்னை பாதுகாக்கிறீர்கள், என்னை எதிராக நினைத்தீர்கள். ஆனா இப்ப உங்களுடைய கருணை, உங்களுடைய முத்திரை எனக்கு கிடைத்தது. எனக்கு மோட்சம் கொடுக்க வந்தீர்களே. ஆகட்டும். அப்படி இருக்க நீயோ சூரியன் புதல்வன். ஆமா, மிகுந்த பலசாலி. உன்னை கொல்லுவதற்கு இந்த அகில உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படியாப்பட்ட பலசாலியை எப்படி உன்னை கொண்டிருக்கலாம்? எப்படி யார் யார் உனக்கு சத்துருவாக இருக்கலாம்? சுவாமி, எனக்கு 6 சத்துரு. 6 பேர்கள். 6 பேர்கள் சத்துரு. எனக்கு 6 பேர்கள் சத்துரு. யார் யார்? என்னை என்ற குந்தாதேவி, என்னை என்ற குந்தாதேவி சாமி, எனக்கு ஒரு சத்துருவானா. என்னை என்ற குந்தாதேவி, அவள் என்னை என்ற குந்தாதேவி எனக்கு ஒரு சத்ருவானா. சுவாமி சரி சுவாமி, எனக்கு முதல் சத்துருவு என்னை பெற்ற தாய். என்றால் இந்த 5 மக்களையும் பிள்ளையார் நினைத்தாள். பஞ்சமூர்த்தி விளையாட்களை தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இந்த 5 பிள்ளைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிந்தது. ஆனா எனக்கு என்னை மூத்த பிள்ளை என்னை கண்ணுக்கு அவனுக்கு தெரியவில்லை. இந்த 5 பிள்ளை உயிர் தான் முக்கியம். இந்த முதல் பிள்ளை கரனுடைய உயிர் முக்கியமில்லை என்று ஒரு கணக்கு பிறகு மறுகணையை விடப்படாது என்று என்னை சத்தியம் ஆகி கொண்டார். தாயானவள் எனக்கு முதல் சத்துரு என்னுடைய தாய். இரண்டாவது சத்துரு இரண்டாம் சத்துரு வந்து என்னுடைய இந்த விற்பயிற்சி கற்றுக் கொடுத்த என்னுடைய பரசுராமர் இருக்காரே, என் குருநாதர். அவரு நான் செய்த தடை அதனை விளக்க சொல்லணும். நேரம் பொய் சொல்லி விற்பயிற்சி கற்றுக் கொடுத்தேன். வாத்திய சொல்லி விற்பயிற்சி கற்றுக்கிட்ட போது அந்த நேரத்தில் என்னைக்கு கண்ணா நீ சத்திரியன் தயார்படிக்கு நீ பிராமணன் சொல்லி என்ன போய் சொல்லி கத்துக்கிட்டாயோ நான் கற்றுக் கொடுத்த வில்பயிற்சி ஒரு காலத்தில் உனக்கு உதவாத போகிறது, உன் ஆபத்தில் உதவாத போகிறது என்று சாபத்தை கொடுத்து விட்டான். 2வது சத்துரு. 3வது சத்துரு எங்க மாமாவாகிய வைகுண்டவாசன் கண்ணமூர்த்தி. 3வது நீங்க. 4வது சத்துரு யார் என்றால், நான் ரதம் ஓட்டி வந்து கொண்டிருக்கும் பொழுது காராம்பசுவும் ஒரு கன்றுக்குட்டியும் அருகாமையில் இருந்தது. அந்த காராம்பசு கன்றுக்குட்டியாக விளையாட்டு பிள்ளையாக கயிறு அருந்து நான் ரதத்திலே வேகமாக வந்து கொண்டிருக்கும் போது அந்த கன்றுக்குட்டியாக ரதத்தில் ஏறிவிட்டது. அப்ப அந்த காராம்பசு, ஏ கர்ணா, என் பிள்ளை மேல் நீ ரதத்தை விட்டு விட்டாயே, மடித்து விட்டாயே. ஆனா என்றைக்கு இருந்தாலும் இந்த ரதம் உனக்கு உதவ போகிறது, அப்படின்னு சொல்லி அது கொடுத்திருக்கிறது. அடுத்தது இந்த பூமாதேவி மட்டும் அந்த அர்ஜுனனுக்கு இந்த பூமியை இருப்பதாக பிளந்து அந்த தேர்தல் அர்ஜுனனை கொண்டிருப்பேன். என் நாகசேர்ப்பு அர்ஜுனனை கொண்டிருக்கும்.
அது இந்த உமாதேவ சக்தி. எனக்கு மொத்தம் 6 சக்தி. சாமி நீங்க வந்து விட்டீங்க. எனக்கு இந்த மோட்சத்தை கொடுத்து என்னை ஜாதி வரக்கூடிய 4ஆம் பதி முத்தி மோட்சம் சேருங்கள் சுவாமி. அண்ணா, இந்த பிறவியில் உனக்கு மாற்றம் கிடையாது. எப்படி என்றால் ஏற்கனவே காலங்களிலேயே தர்மம் என்பது எத்தனை? 32 தானா தர்மங்கள். 32 தானா தர்மங்களை எத்தனை தர்மத்தை செய்தாய்? 30 தானம். 30 தானம் செய்தாய். செய்தேன். அன்னதானமும் கன்னிகாதானமும் செய்ய கிடையாது. ஆகினால் இந்த பிறவியில் உனக்கு புத்தி மோசம் கிடையாது. அடுத்த பிறவியில் வெங்காட்டு நங்கையாக உன் மகனையும் நீ சிறுதுண்டனாகவும் உன் மகனாகிய சீராளனும் பூமியில் பிறந்து வாரந்தோறும் மாதந்தோறுமாகவே அன்னக்கொடியை நாட்டி வரக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு இது அன்னதானங்கள் செய்தாயானால் அதன் பிறகுதான் உனக்கு 4ஆம் பதி முத்தி மோசமோ தவிர இப்பொழுது கிடையாதப்பா. அப்படியா சாமி? அப்படியே ஆகட்டும் சாமி. கூப்பிடு புள்ளியில கூப்பிடு. பசங்க கூப்பிடு. மோட்சம் கொடுக்குறது நீங்க 2 பேர் தான். உங்க வீட்டுல கொடுத்த பக்கத்துல வாங்க.